Good morning, students. Circle is a 2D shape. This is a circle. So, நம்ம everyday lifeல நம்ம circles மாதிரி நிறைய shapes பார்த்திருப்போம். Like a ring, ஒரு coin, a bangle, a car wheel. இது எல்லாமே something circular. The circle divides the white sheet of paper into 3 regions. Inside the circle, which is the interior. இந்த red portion பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்ச சர்க்கிளுக்கு உள்ள இருக்கு. That is the interior region. சர்க்கிளுக்கு வெளியில் என்ன இருக்கு? எக்ஸ்டீரியர். இந்த ப்ளூ போர்ஷன் சர்க்கிளுக்கு எக்ஸ்டீரியர். அப்போ அந்த பிளாக் லைன் என்ன? அந்த பிளாக் லைன் தான் சர்க்கிள். ஸோ இது இன்டீரியர். ஓகே, இது எக்ஸ்டீரியர். இந்த பிளாக் லைன் அதுதான் சர்க்கிள். ஸோ ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் ஆர் ஒரு பிளேனில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சா it divides into 3 parts. The first part is the interior. The second is the circle itself. The third is the exterior. A circle is a set of all points equidistant from a center. அப்ப என்ன அர்த்தம்? சர்க்கிள் இருந்தா சென்டர்னு ஒன்று இருக்கணும். சென்டர்னா மையப்பகுதி. The center. இதுதான் சென்டர். இப்போ you take a set of points on the circle. So, இது ஒரு point, 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 இது ஒரு point. அந்த மாதிரி எத்தனை பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். பட் இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ், 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 இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று. நீங்கள் ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு 3 சென்டிமீட்டரோ 5 சென்டிமீட்டரோ ஏதோ ஒரு சென்டிமீட்டர் வரும். ஸோ எல்லாம். ஸோ அண்ட் த டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் த ரேடியஸ். சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் ஈக்விடிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா சென்டர்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை சர்க்கிள்குள்ளேயே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா சென்டர்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்டெல்லாம் சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் வராது. இதெல்லாம் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னா என்ன? சப்போஸ் நம்ம இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். யூ கோ அரவுண்ட் த சர்க்கிள், the boundary of the circle, அதான் circumference. ஒரு ரெக்டாங்கிளில் இங்கேருந்து ஆரம்பித்து சப்போஸ் யூ கோ அலாங் த பவுண்ட்ரி, அந்த லென்த் என்ன? பெரிமீட்டர் இல்லையா? பிகாஸ் நீங்கள் இந்த லென்த்து, இந்த விட்த்து, இந்த லென்த்து, இந்த வித்தை ஆட் பண்ணுறீங்க. தட் இஸ் த பெரிமீட்டர். இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து சப்போஸ் அந்த பவுண்ட்ரியில் நடக்கிறீங்க. தென் தட் இஸ் ஆல்சோ கால் த பெரிமீட்டர். அதே மாதிரி சர்க்கிளுக்கு இஃப் யூ கோ அலாங் த பவுண்ட்ரி பெரிமீட்டர்னு சொல்லலாம். பட் சர்க்கிள் சொல்கிறச்சே அதுக்கு ஒரு தனி டேர்ம் இருக்குது. தட் இஸ் கால்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? சென்டர் இந்த பாயிண்ட் ஓ, தென் த ரேடியஸ் இந்த ரெட் டிஸ்டன்ஸ், தென் த சர்க்கம்ஃபரன்ஸ் அலாங் த பவுண்ட்ரி. இப்போ திருப்பியும் ஐ எம் ட்ராயிங் எ சர்க்கிள். இப்படி ஒரு சர்க்கிள், ரெண்டுமே சர்க்கிள் தான். இதனுடைய சென்டர் இங்கே இருக்குது, இதனுடைய சென்டர் இது இங்கே இருக்குது. இதனுடைய ரேடியஸ் சே நான் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறேன் 5 சென்டிமீட்டர். இதனுடைய ரேடியஸ் சே 3 சென்டிமீட்டர். அப்போ என்ன அர்த்தம்? இதனுடைய சென்டர் வேறு, அதோடைய சென்டர் வேறு. இதனுடைய ரேடியஸ் வேறு, அதனுடைய ரேடியஸ் வேறு. ரேடியஸ்னா சிங்குலர், ஒன்றுக்கு மேற்பட்ட. இஃப் யூ ஆர் டாக்கிங் இன் ப்ளூரல், இட்ஸ் கால்ட் ரேடியை. வாட் இஸ் அ கார்ட்? கார்ட் இஸ் அ லைன் செக்மெண்ட் கனெக்டிங் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள். இங்கே ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுக்கிறேன். இந்த ஏங்கிறது சர்க்கிளில் தானே இருக்கு. பின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அதுவும் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் இஃப் ஐ draw a line connecting them, AB is the chord of the circle. சர்க்கிளுக்கு ஒரே ஒரு கார்டு தான் வரைய முடியுமா? நான் கிடையாது. எத்தனை கார்டு வேணால் வரையலாம். இப்போது இந்த இடத்துல சி அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன், டின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்.
I am drawing another chord. CD is also the chord of the circle. Definition என்ன சொல்றது? chordனா ஒரு line segment connecting any two points on the circumference. அந்த மாதிரி நம்ம எத்தனை chord வேணா வரையலாம். That is the center. இப்போ இன்னும் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறேன். Let's say that point is E, in the point F. A, B மாதிரியே, C, D மாதிரியே, E, F அதுவும் on the circumference of the circle. So if I connect a line segment connecting those two, that is also a chord. அப்ப என்ன அர்த்தம்? EF is also a chord. But நல்லா பாருங்க, இந்த AB line segmentோ CD line segmentோ, அதாவது AB chord or CD chord, it's not passing through the center, but EF, E to F passing through the center. If the chord passes through the center, then that is called the diameter or the longest chord of the circle. Diameter தான் the longest chord, because இப்படி நான் சின்னது பண்ணிட்டு வர the size of the chord decreases. அதே மாதிரி இங்க பண்ணிட்டு வர size of the chord decreases. So that is the longest chord of the circle. இது சென்டர்னு சொன்னேன். சென்டர்லேருந்து எந்த பாயிண்ட் அந்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் இட்ஸ் கால் த ரேடியஸ். அதே மாதிரி இது சென்டர், இதுவும் ஒரு பாயிண்ட், இதுவும் ரேடியஸ். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஐ டோல்ட் யூ EF இஸ் த டயாமீட்டர். கரெக்டா? ஆனால் EFங்கிறது ட்வைஸ் R. ஸோ ட்வைஸ் த ரேடியஸ், 2 times the radius is the diameter of the circle. Diameter means what? Diameter means twice the radius of the circle. நம்ம எல்லாருமே பீட்சா சாப்பிட்ருப்போம். பீட்சா பார்த்தீங்கன்னா இப்படி சர்க்குலராக இருக்கும், சென்டர் மாதிரி இருக்கும். இது இப்படி கட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? எத்தனை பீஸா வேணால் இப்படி இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கும். இப்போ நான் ஒரு ரீஜனையும் கலர் பண்ணுறேன் பாருங்க. அது ஒரு செக்டார், அது ஒரு செக்டார், அது ஒரு செக்டார், அது ஒரு செக்டார். நான் சர்க்கிளை கரெக்டாக வரையில் ஒரு ஹேண்ட் ட்ரான் தான் பண்ணியிருக்கேன், பட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ செக்டார்னா என்ன அர்த்தம்? செக்டார்னா இட் இஸ் பவுண்டட் பை 2 radii and an arc. ஸோ இது ரேடியஸ், பிகாஸ் சென்டர்லேருந்து தான் வருது, இதுவும் சென்டர்லேருந்து தான் வருது, இதுவும் ரேடியஸ். இந்த ஆர்க் இருக்கு பாருங்க, இதுதான் ஆர்க். ஸோ இந்த மாதிரி ஒரு இட்ஸ் நாட் அ ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ங்கிறது 3 சைடுமே ஃப்ளாட்டாக இருக்கும். இது 2 சைடு இப்படி இருக்குது, ஒரு சைடு கர்வ்டாக சர்க்கிளுடைய ஒரு பார்ட். ஸோ தட் இஸ் கால்ட் அ செக்டார். அப்போ செக்டார்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரீஜன் தான் செக்டார். ஓகேவா? ஸோ 2 ரேடியஸ் அண்ட் அன் ஆர்க். நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு ஆர்க் வாஸ் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள். கரெக்டா? ஒரு சர்க்கிள்லேருந்து இந்த ஆரஞ்சு ஆர்க்கும் இந்த கிரீன் போர்ஷனும் சேர்த்தால் it is a circumference of the circle. The orange is called the arc. The green is also called the arc. But இது சின்னதா இருக்கிறதுனால it is called minor arc. That is the major arc. Minor arc plus major arc equal to என்ன? The orange plus the green portion add பண்ணா என்ன? That is the circumference of the circle. Okay va? So the region bounded by the radii, 2 radii, and this arc, this region is called the sector. You have 2 sectors. இப்போ இந்த பீஸாவை கட் பண்ணி இந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்தா அது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு செக்டார் வரும், அப்படி ஒன்று வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண தானே சர்க்கிள். ஸோ இதுவும் 2 ரேடியஸ் ஒரு ஆர்க், இதுவும் 2 ரேடியஸ் ஒரு ஆர்க். பட் this is called the minor sector. This is called the major sector. Clear? நம்ம லைன் செக்மெண்ட் படிச்சிருக்கோம். இது சர்க்கிளில் இருக்கிற செக்மெண்ட். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வரைகிறேன், ஒரு கார்டு ஒன்று வரைகிறேன்.
நம்ம chord பார்த்தோம் இல்லையா? chordனா என்ன? chord is a line connecting any two points on the circle. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த chord AB இந்த சர்க்கிளை 2 பீஸா பண்றது. அந்த 2 பீஸும் தான் செக்மெண்ட். அதை நான் கலர் பண்றேன் பாருங்க. அந்த ரெட் அது ஒரு பீஸ், the green ஒரு பீஸ். That is called the minor segment. அந்த green கொஞ்சம் பெரிய ஏரியாவா இருக்கிறதுனால மேஜர் செக்மெண்ட். இப்படி ஒரு ஷேப் இருக்கு, இப்படி ஒரு ஷேப் இருக்கு. ஸோ இதுதான் ரெட் போர்ஷன், இதுதான் கிரீன் போர்ஷன். இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணா இந்த சர்க்கிள் வந்துருமா? ஸோ the red is called the minor segment, that is called the major segment. சர்க்கிள்னா என்னன்னு பார்த்தோம், ரேடியஸ்னா என்னன்னு பார்த்தோம், டயாமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம், கார்டுனா என்னன்னு பார்த்தோம், ஆர்க்னா என்னன்னு பார்த்தோம், செக்டார்னா என்னன்னு பார்த்தோம், மைனர் செக்டார், மேஜர் செக்டார், அதே மாதிரி செக்மெண்ட் பார்த்தோம். மைனர் செக்மெண்ட், மேஜர் செக்மெண்ட், and the diameter is twice the radius. இதுதான் the fundamentals and the basics regarding the 2D shape circle. Thank you.